ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். எப்பேற்பட்ட காரியத்தையும் தடை செய்யக்கூடிய சக்தி கண் திருஷ்டிகளுக்கு இருக்கிறதாம். எனவேதான் கண் திருஷ்டி இருந்தால் துஷ்ட சக்தி, தீய சக்தி என எதுவுமே குடும்பத்தை நெருங்காமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு எளிய பரிகாரங்கள் பல உதவுகின்றன. இதில் சிலவற்றை பார்ப்போம். வீட்டிலோ அல்லது நபருக்கோ திருஷ்டி பட்டுவிட்டதா என்பதை சில அறிகுறிகள் வைத்து கண்டுபிடிக்கலாம். குறிப்பாக திருஷ்டி இருந்தால் உடலில் அசதியும் சோம்பலும் ஒருவித மந்த நிலையும் காணப்படும். எது ஒன்றையும் செய்ய முடியாது. புது ட்ரெஸ் அணிந்தால் அது கிழியக்கூடும் அல்லது கரைப்பட்டுவிடும். தம்பதிக்குள் காரணமே இல்லாமல் சண்டை வரும். வீட்டில் யாராவது ஒருவர் மாற்றி மாற்றி உடல் நிலை பாதிக்கப்படும். நல்ல காரியங்கள் நடப்பதில் சிரமம் ஏற்படும். கையில் உள்ள பணம் செலவாகி கொண்டே இருக்கும். சாப்பிட பிடிக்காது. நிம்மதியான தூக்கம் இருக்காது. கெட்ட கனவுகள் நிறைய வரும். இந்த கண் திருஷ்டிகளை கழித்தாலே வீட்டிற்குள் அதிர்ஷ்டமும் எதிர்மறை தாக்கமும் அதிகரிக்கும் என்பார்கள். இதற்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை வீட்டில் சரியாக பயன்படுத்த வேண்டும். சிலர் தூங்கி எழுந்ததும் கண்ணாடியில் முகம் பார்ப்பார்கள். இது தவறான செயலாகும். சிலர் திருஷ்டிக்காக நிலைவாசலில் கண்ணாடி மாட்டி வைத்திருப்பார்கள். சிலருக்கு அது பொருந்தாமலும் போகலாம். எனவே கூடுமான வரை முகம் பார்க்கும் கண்ணாடியை பூஜை அறையில் வைக்கலாம். இதனால் குல தெய்வத்தின் ஆசி கிடைக்கும். கண்ணாடி பிரதிபலிக்கும் தன்மையை கொண்ட இந்த கண்ணாடியை பணம், நகை இருக்கும் இடத்தில் வைக்கலாம். பீரோ, பணப்பெட்டிகளில் வைக்கலாம். பீரோவில் வைப்பதாக இருந்தால் கண்ணாடியை உள்பக்கமாக திருப்பி வைக்க வேண்டும். இந்த கண்ணாடிக்கும் அடிக்கடி தூபம் காட்ட வேண்டும். அதே போல 6 நெல்லிக்காயை வைத்து பரிகாரம் செய்யலாம். 6 நெல்லிக்காய்களில் உள்ள சதையை எடுத்துவிட்டு வெறும் விதைகள் மட்டும் வெயிலில் நன்றாக காய விட வேண்டும். பிறகு வெள்ளையான மெல்லிய துணியில் விதைகளை கொட்டி முடிச்சு போட்டு வீட்டின் வடகிழக்கு திசையில் வைத்து விடலாம். இதனால் உங்களது கடன் தொல்லை நீங்கும். தடைப்பட்ட வருமானம் தடையின்றி வரும். இந்த விதைகளை வருடத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். பழைய விதைகள் ஓடும் நீரில் அல்லது மனிதர்கள் பயன்படுத்தாத இடத்தில் வீசிவிடலாம். அதே போன்று உள்ளங்கையில் ஒரு பிடி கல் உப்பும் 5 கருமிளகுகளை வைத்து திருஷ்டி உள்ளவர்களுக்கு தலையை 3 சுற்று வலதுபுறமாக சுற்ற வேண்டும். பின்னர் குடும்பத்தில் உள்ள அனைவருமே நடு வீட்டில் நிற்க வைத்து சுற்ற வேண்டும். பிறகு வாசலில் வீட்டில் பார்த்து 3 முறை சுற்றி கையில் உள்ள உப்பு, மிளகை, தேங்காய் சிரட்டையில் வைத்து மொத்தமாக நெருப்பில் எரித்துவிட வேண்டும். இப்படி வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 7 மணிக்கு மேல் செய்து வந்தால் போதும். இந்த திருஷ்டியை சுற்றும் போது திருஷ்டி, கெட்ட சக்திகள், கடன் சக்திகளை நீக்கி வருமானம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.